This video is sponsored by BuyMode mobile app. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 15 kVA ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் பார்க்க போகிறோம். இதை என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் பிரேக்கரு அவுட்புட் பிரேக்கர் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் பிரேக்கர் வந்து RYB, அவுட்புட் பிரேக்கர் வந்து RYB நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. இன்புட் சைட்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப இன்புட் பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். அவுட்புட் சைடில் வந்து எது ப்ராப்ளங்கிறப்ப அவுட்புட் பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடும். இதோட நேம் பிளேட் பார்ப்போம். இது தெரியுதுங்களா? ரேட்டிங் வந்து 15 kVA போட்டிருக்காங்க. இன்புட் வந்து 660 வோல்ட்டு, அவுட்புட் வந்து 415 வோல்ட்டு. அதாவது 660 வோல்ட்டு கொடுத்தோம்னாக்கா 415 வோல்ட் வந்து அவுட்புட்டாக தரும். இதனோட வேலை இதுதான். எதுக்கு வந்து 660 வோல்ட்டை வந்து 415 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணுறோன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 3 ஃபேஸ் இருந்தால் 450 வோல்ட்டு யூஸ் பண்ணுவோம், சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் 230 வோல்ட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்காக வந்து 660 வோல்ட் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் 440 வோல்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து இந்த ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். டேரெக்டாக 660 வோல்ட் யூஸ் பண்ண முடியாது. இன்புட்டில் 660 வோல்ட் கூட அவுட்புட்டில் வந்து 415 வோல்ட்டு. சிங்கிள் ஃபேஸில் வந்து ஃபேஸுக்கு நியூட்ரலும் பார்க்குறப்ப 230 வோல்ட் இருக்கும். ஓகேவா? இது போல் தான் வந்து ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு சப்ளை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் இன்வெர்ட்டர் இருக்கும். இன்வெர்ட்டர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து 660 வோல்ட் வரும். அதில் வந்து டேப்பிங் எடுத்து 660 வோல்ட் வந்து டைரெக்டாக அங்கே வந்து இன்புட்டாக கொடுத்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரு. ஓகேங்களா? இன்வெர்ட்டர்லேருந்து தான் சப்ளை எடுத்துருப்பாங்க. இதில் போட்டிருக்கீங்களா? அவுட் கோயிங் டு 2 MVA டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே தான் வந்து சப்ளை எடுத்துருப்பாங்க. இதில் எடுத்து டேரெக்டாக ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு சப்ளை போகும். ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 660 வோல்ட்டை வந்து 415 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்படி தான் வந்து ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு.